தினம் ஒரு கதை. வாங்க இன்னைக்கு ஒரு கதை நம்ம கேட்கலாமா? ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் என்னைக்காவது ஒரு நாள் நடந்திருக்கும். யாராவது நம்மள காரணமே இல்லாம திட்டியிருப்பாங்க, இல்லைன்னா தப்பா பேசியிருப்பாங்க. அந்த நேரத்துல நமக்கு வர கோபம் இருக்கே, அது நம்ம நிம்மதி இல்லாம செய்துவிடும். ஆனா மத்தவங்க பேசுற அந்த மாதிரி வார்த்தைகளை நாம ஏன் எடுத்துக்கணும்? அது அப்படியே அவங்க கிட்ட திருப்பி கொடுக்க ஒரு வழி இருந்தா எப்படி இருக்கும்? அத பத்தி தான் ஒரு அற்புதமான ஜென் கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு காலத்துல ஒரு அமைதியான கிராமத்துக்கு வெளியில ஒரு பெரிய ஜென் குரு வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட அமைதியையும் முகத்துல இருந்த அந்த புன்னகையையும் பார்க்கவே நிறைய பேர் வருவாங்க. ஒரு நாள் அந்த ஊர்ல இருந்த ஒரு நபர், அவருக்கு இந்த குருவோட புகழ் மேல சின்ன பொறாமை. எப்படி இவரால இவ்வளவு அமைதியா இருக்க முடியுது? இவரை இன்னைக்கு எப்படியாவது கோபப்பட வைக்கணும்னு முடிவு பண்ணி குருவை தேடி வந்தாரு. குரு ஆசிரமத்துல தன்னோட சீடர்களோட அமர்ந்து தியானம் செஞ்சுட்டு இருந்தப்போ அந்த நபர் அங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் குருவை ரொம்ப தரக்குறைவா பேசினாரு. ஆனா குரு அவர் கண்ணை கூட திறக்கல. அப்படியே சிலையாட்டம் உட்கார்ந்திருந்தாரு. அந்த நபர் திட்டி 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 களைச்சு போயிட்டாரு. எவ்வளவு பேசியும் குரு கிட்ட இருந்து ஒரு சின்ன சலனம் கூட இல்லையேன்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் அவர் கோபத்தோட அங்கிருந்து சென்று விட்டாரு. அவர் சென்றதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஒரு சீடனால பொறுக்க முடியல. அவன் குரு கிட்ட ஓடி வந்து, குருவே, அவர் உங்களை எவ்வளவு தரக்குறைவா பேசினாரு. எல்லாருக்கும் முன்னாடி உங்களை அவமானப்படுத்தினாரு. நீங்க ஏன் ஒரு வார்த்தை கூட பதில் பேசல? ஏன் இவ்வளவு அமைதியா இருந்தீங்க? அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட கேட்டான். குரு மெதுவா கண்களை திறந்து அந்த சீடனை பார்த்து சிரிச்சாரு. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாரு. மகனே, ஒருத்தன் உனக்கு ஒரு விலையுயர்ந்த பரிசை கொண்டு வந்து கொடுக்கிறான். ஆனா அந்த பரிசை வாங்க உனக்கு விருப்பம் இல்ல. நீ அதை வாங்கவே இல்லைனா இப்போ அந்த பரிசு யார்கிட்ட இருக்கும்? சீடன் யோசிக்காம சொன்னான். இது என்ன கேள்வி குருவே? நான் வாங்கலைனா அது கொண்டு வந்தவன் கிட்டேயே தான் இருக்கும். குரு சொன்னாரு, அதேதான் இங்கேயும் நடந்தது. அவன் எனக்கு கோபத்தையும் வசவு சொற்களையும் பரிசா கொண்டு வந்தான். ஆனா நான் அதை வாங்கிக்கவே இல்லை. நான் அதை வாங்காத வரைக்கும் அந்த வார்த்தைகளுக்கும் கோபமும் இன்னும் அவர்கிட்ட தான் இருக்கு. அதை நான் ஏன் மனசுக்குள்ள போட்டு பாரமாக்கணும்? மக்களே, பார்த்தீங்களா? மத்தவங்க நம்மள பத்தி என்ன சொல்றாங்கங்கிறது முக்கியம் இல்ல. அவங்க சொல்றத நாம எடுத்துக்கிறோமா இல்லையாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இனிமே யாராவது உங்களை கோபப்படுத்த முயற்சி பண்ணா குருவோட இந்த கோபத்தின் பரிசு கதையை நினைச்சு பாருங்க. உங்க நிம்மதி உங்க கையில தான் இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்பிள் ஸ்கை இன்ஃபோடெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலையை நீங்க எப்படி கையாள்வீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பர்பிள் ஸ்கை இன்ஃபோடெயின்மெண்ட் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.